தேனி உட்பட பல தொகுதி டிடிவி தினகரன் போன்ற ஸ்டார் கேண்டிடேட்ஸ் எல்லாம் போட்டி போடக்கூடிய அந்த தொகுதிகளில் 6% வாக்குகள் குறைந்திருக்குது கடந்த தேர்தலை விட. அப்ப அதுக்கு என்ன பிரத்யேக காரணங்கள் இருக்க முடியும்? அப்ப டிடிவி தினகரனுக்காக வாக்குகள் பெருசா வரலையா? அந்த கேள்வி அங்கேயும் வருது. சோ இதெல்லாம் வந்து எங்கெங்கே மிக குறைவான கடந்த தேர்தலை விட 6%, 7%, 10% வாக்குகள் குறைவா பதிவாயிருக்குதோ அங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பாஜக வந்து வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அங்கே ஏற்கனவே வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் வாக்குகள் சுருங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. கண்டெஸ்ட் வந்து ரொம்ப கீன் ஆயிடும், கூர்மையாயிடும். அங்க சில ஆயிரங்கள்ல தீர்மானிக்கக்கூடிய அது அந்த தொகுதியில தேர்தல் மாறிடும். சில ஆயுதங்கள் வித்தியாசத்துல தான் அங்க வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படும் நான் நினைக்கிறேன். ஏன்னா 10% வாக்குகள் குறைஞ்ச பிறகு அது 10%ங்கிறது எவ்வளவுன்னு சுமாரா ஒரு கணக்கு எடுத்தா கூட நீங்க அது 2 லட்சம் வாக்குகள் குறையும். அப்ப 2 லட்சம் வாக்குகள் குறைஞ்சா நீங்க அங்க நீங்க லீடு கொடுத்தீங்க, அது இப்ப என்ன ஆகும்? ஏற்கனவே உங்களுக்கு எதிராக மனநிலை இருக்குது மக்கள் மத்தியில. அந்த 2019 உங்களுக்கு இருந்த ஃபேவரபிள் கிளைமேட், உங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இல்ல. அன்னைக்கு பாஜகவுக்கும் அதிமுக கூட்டணியில இருந்தாங்க, 2 பேர் மேலையும் அதிருப்தி இருந்துச்சு, ஆட்சியில இருந்தாங்க 2 பேரும். அதனால அந்த உங்களுக்கு சாதகமா இருந்தது திமுகவுக்கு. இப்ப அது சாதகம், உங்க மேலே ஆன்டி இன்கம்பன்சி வந்துருச்சு, மக்களுக்கு கடுமையான அதிருப்தி வந்துருச்சு. பாஜக மேலேயும் அதிருப்தி இருக்குது, அதிமுக மேல இப்ப ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்க 3 ஆண்டுகளாக எதிர்கட்சியா இருக்கிறாங்க. இப்ப இந்த வாக்கு குறைவு என்பது யாருக்கு சாதகமா இருக்கும்? என்ன பொறுத்தவரை அது அதிமுக சாதகமா தான் இருக்கும். வாக்கு குறையும் போது அங்க பாஜக காணாம போயிடுது. வாக்கு இந்த 10%, 6% குறையும் போது, பெரிய அளவில் குறைவு ஏற்படும் போது அங்கு அதிமுகவுக்கு வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கலைதர், நீங்க சொன்னது ஓகே தான். இங்க இந்த வாக்கு குறைந்த தொகுதியில பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, இந்த சென்னை மத்திய சென்னை தொகுதி, தென் சென்னை தொகுதி, தூத்துக்குடி மற்றும் ஸ்ரீபெரும்புதூர், சென்னை நார்த், இங்க எல்லாமே கொஞ்சம் பிக் ஷாட்டா மோதுறதுனால அந்த தொகுதிகளில் ஃபுல்லா ஒரு மக்கள் வாக்களிக்க ஆர்வம் இல்லாம ஸ்ரீபெரும்புதூர் பாலு உள்ளிட்ட அவங்க போட்டிடுறாங்க. தருமபுரி தொகுதியை பொறுத்தவரையில அங்க வாக்கு சதவீதம் வந்து 81%, அதாவது 81% அதிகரிச்சிருக்கு. அது வந்து பாமக கூட்டணியில இந்த சௌமியா அன்புமணி, மற்றபடி திமுக மணி, அதிமுக அசோகன். அந்த கள்ளக்குறிச்சியில வந்து அந்த வாக்கு சதவீதம் வந்து குறிப்பிடத்தக்க அளவு 79%. முறகூர் அதிமுக சார்பா போட்டிடுறாரு, பாமக அங்க தேவதாஸ், திமுக சார்பில் அங்க வந்து மலையரசன் போட்டிடுறாரு, நாம் தமிழர் கட்சியும் போட்டிடுறது. இது தருமபுரி கள்ளக்குறிச்சியில 80% மேல போகுது. இந்த ஸ்ரீபெரும்புதூர், சென்னையை பொறுத்தவரையில இந்த 3 தொகுதிகளிலுமே வந்து வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க, தூத்துக்குடியில 60% வாக்கு குறைஞ்சிருக்குது. அதற்கு என்ன காரணமா இருக்கக்கூடும்? அது சென்னையில வாக்குப்பதிவு ஏற்கனவே குறைவா தான் கடந்த தேர்தலே பதிவாச்சு. இந்தியாவிலேயே குறைந்த வாக்குப்பதிவு பதிவானது தென் சென்னை தான் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல்ல. இப்பயும் கிட்டத்தட்ட அதையும் விட 2% அப்படி குறைஞ்சிருக்கிறாங்க, 2.5% குறைஞ்சிருக்கிறாங்க. அது ஒரு ஆனா அது வந்து பெரிய அளவுக்கு ஒரு 6%, 10% குறைவா இருக்கிற இடத்துலதான் நான் வந்து அதுல வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரா இருக்குன்னு சொல்றேன். இங்க 2% குறைவானதுக்கு சென்னையினுடைய வெயில், இன்னொன்னு சென்னையில இருந்து பலரும் வந்து புலம்பெயர்ந்து ஊர்களுக்கு போயிடுறாங்க வாக்களிக்க. 3 நாள் லீவ் இருந்தா எதுக்கு ஓட்டுக்கா இங்க இருக்குது, ஊருக்கு போயிட்டு வரணும் கிளம்பிடுறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் அன்னைக்கு இரவு, முதல் நாள் இரவு, வியாழக்கிழமை இரவு பல இடங்கள்ல பஸ்ஸே அவங்களுக்கு இல்லைங்கிற நிலைமை, தகராறுகள்லாம் நடந்திருக்குது. அந்த அளவுக்கு அவங்க கிளம்பிடுறாங்க. அது ஒரு காரணம் இருக்கலாம். 3 நாள் லீவு வரிசையா வந்தது, அந்த பல காரணங்கள் இருக்கலாம். அங்க வந்து எனக்கு தெரிஞ்சு அதனால திமுக வாக்கு வேட்பாளர்கள் தோற்பார்கள் எனக்கு தெரியல, அப்படி தோணல. அங்கே அந்த அளவுக்கு தூத்துக்குடி மாதிரியோ தேனி மாதிரியோ பெரிய அளவுக்கான வாக்கு குறைவு ஏற்படல. அங்கே வேற காரணங்கள் சொல்ல முடியாம இருக்குது அந்த தொகுதிகள்ல. இங்க இதுக்கான காரணங்களும் இருக்குது. அதனால இங்க வாக்குப்பதிவு குறைவு என்பது ஆளுங்கட்சியை பாதிக்கும் நான் நினைக்கல. ஆனா மற்ற இடங்கள்ல நிச்சயமா ஆளுங்கட்சியை பாதிக்கும்.